ஹாய் ஹலோ பீப்புள் வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ 30th ஆன் சண்டே வந்து நிறைய பேர் குரூப் 2 அண்ட் குரூப் 2A எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட் வந்து பார்க்கலன்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அடாப்ட் பண்ணலாம், மேக்ஸிமமாக நான் எதை அடாப்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தெளிவாக எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் தாண்டி நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது ரிலேட்டட் டு எக்ஸாம்ஸ். அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபிக்காக என்னால் வந்து ஒரு வீடியோவில் வந்து டவுட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்றதுனால ஐம் பிளானிங் டு ஹோல்ட் அ செஷன் ஆன் சண்டே. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் ஒரு 2A எக்ஸாம் வந்து நான் பேச போகிறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி என்னோட பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் வந்து ஒரு வெட்டரனாகவும் இருந்திருக்கேன். அதாவது மல்டிபிள் எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டு இந்த எக்ஸாம் கொடுத்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் நான் வந்து சில எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைமராக சில எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வேறு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சில எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 ஆங்கிள் இருந்தால் என்ன பெர்ஸ்பெக்டிவில் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி தான் கொடுத்துருக்கீங்க குரூப் 2 குரூப் 1 நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம், இதே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம், இதே நீங்கள் வந்து வேறு எக்ஸாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்குமே தனியாக வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் வந்து நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதையும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் சால்விங் செஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அந்த குரூப்பில் வந்து சேட்டை வந்து ஆல்ரெடி டெலிகிராம் லிங்க் வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெலிகிராமில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். பிகாஸ் நிறைய பேர்த்தால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. ஸோ எங்கேயாவது ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருப்பீங்க. நான் அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்து அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜிஸோ நான் எக்ஸாம் கிளியர் பண்ண எனக்கு ஹெல்ப்பான சிலதோ சொன்னால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க ஓகே, ஜாயின் பண்ணலை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் சிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பிரதர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லிங்க்கை வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்து போடலாம். அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணியும் நான் பேசுகிறேன். இதை தாண்டி நீங்கள் வந்து அந்த 30 மினிட்ஸ் டவுட் செஷனில் உங்களோட இண்டிவிஜுவல் டவுட்ஸையுமே வந்து அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் பிளான்ட் ஆன் சண்டே. மெயினாக சண்டேல வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக ஏஜ் பீப்புளாக இருக்கும்போது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு ஜாப் நேச்சர் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் சண்டே 3 o'clock to 4 o'clock வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுமே வந்து நான் இங்கே வந்து பின் பண்ணுறேன். டீட்டெயில்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து அதில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ கூகுள் மீட் ஆர் ஜூம் ரெண்டில் எதாவது ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து 1 day பிஃபோரே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஜாயின் த மீட் அண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் குவரிஸ் அண்ட் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் எல்லாருமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ரிசல்ட் வந்து நிறைய பேர் எப்போ வரும், என்ன கட் ஆஃப் இருக்கும், இந்த கட் ஆஃப் வந்து அட்டெண்டன்ஸ் சேஞ்சுக்கு அப்புறம் நான் இருக்கேன், நான் கிளியர் ஆகணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட் எனக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது. அண்ட் இன்றைக்கி இல்லை நாளைக்கு மேக்ஸிமம், ஏன்னா ஆகஸ்ட்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால 2 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் மேக்ஸிமம். அண்ட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் we cannot estimate. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 140+ இருந்தால் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் இன் பிட்வீன் இருந்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இஃப் யூ கிளியர் யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதுக்குமே வந்து இஃப் எனிபடி இஸ் கெட்டிங் செலக்டட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து குரூப் 2 கொடுக்கணுமா அப்படி வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா குரூப் 1க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே குரூப் 2 உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் 1 day வந்து போய் எக்ஸாம் கொடுங்க. பிகாஸ் இன்கேஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. பீட் ஒரு மல்டிபிள் திங்ஸை வந்து நான் ஹேண்டில் பண்ணும்போது ஓகே ஒன்றில் ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொன்று ஒர்க் ஆகும். இது நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு கிடையாது, ரிப்பீட்டர்ஸாக இருந்து
லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் மல்டிபிள் திங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் வைஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தாராளமாக யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ இல்லை யாருக்கெல்லாம் கைடன்ஸ் வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ ஆன் த செஷன் அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் வினிதா.